கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான புரட்டாசி மாத பலன் தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்ன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசியாதிபதி புதன் கன்னிராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராப்தம் என்னன்னா, ராசிநாதன் புதன் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, 10வது பாத்தியத்துக்கு அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவரும் புதன் தானுங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தது இருக்கிறது, சாதகம் இல்லை பாதகம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலமாக சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க, மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் தான் அதிகம். இந்த புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் வித்தியாசம். 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சுயசாரன்னு சொல்லக்கூடிய புனர்பூசம் சாரத்தில் இருக்கார், புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தொழில் ஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறதே நமக்கு சிறப்பு. அதுபோக கன்னி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி உச்சம் பெற்று சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய அருமையான நேரம். அப்போ புதனுடைய பார்வையும் சூரிய பகவானுடைய பார்வையும் கன்னிராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய தருணம். 2 விதமான நல்லது நடக்க போகுது. மன வாழ்க்கையிலே நிம்மதி சந்தோஷம் கன்னிராசி நண்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதத்தில், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாக போகுது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் இருக்குதுங்க. இருக்கலாமா இருக்க வேணாமா, எங்கேயாவது ஓடி போயிடலாமா, இல்லை ஏதாவது செஞ்சுக்கிடலாமன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க நினைக்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதம்ன்றது பொக்கிஷம் வரப்பிரசாதமாக இருக்கும். அப்படி என்ன சார் நல்லது நடந்துட போகுது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 2வது பாவகத்தில் செவ்வாய், இந்த அமைப்பு குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அந்த சூரியனும் புதனும் சிறப்பு. இந்த வகையில் நிச்சயமாக பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் வெகுவாக குறைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, சீராகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி, படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம். சில பேர் வேறு வழி இல்லாமல் ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, பேருக்கு தான் ஒரு பெரிய நிறுவனத்தில் நான் வேலை செய்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த மன அழுத்தத்தில் இருப்பாங்க. போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துருச்சு, ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மன அழுத்தத்துலேயும் சில பேர் இருக்க தான் செய்வாங்க. புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மாற்றம். 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்துறதுக்கான நேரம் இது. பிரிஞ்சு போன தம்பதிகளாக இருக்கட்டும், இல்லை திருமணம் செஞ்சுக்கணுன்ற ஆசையில் நான் இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நண்பர்களாக இருக்கட்டும், திருமணத்தில் இருக்கிற தடைகள் அல்லது மறுமணத்தில் இருக்கிற தடைகளை முழுமையாக சரிப்படுத்திக்கிறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது புரட்டாசி 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி வரை. சார் ஆவணி மாதமே நல்லது நடக்கலை, புரட்டாசி மாதம் எங்கிட்ட சார் போய் நல்லது நடக்க போகுது? நல்லது நடக்கிறதுக்கு 4 பொழுது கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பிரபஞ்சம் நமக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துரும். பொதுவாக காசு பணம் இருக்கும்போது எல்லாமே வீடு வாசல் வாங்கிட முடியாது, கல்யாணம் செஞ்சுக்கிட முடியாது. ஒரு செயல் செய்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும் வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் நல்லது நடந்துடும். அதாவது பெரியவங்க அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காசு பணம் இருக்கும்போது உரம்புற வராது, அதாவது அரிசி இருக்கும்போது உரம்புற வராது, காசு இருக்கும்போது கஷ்டம் வராதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி இந்த நேர காலங்கள்ன்றது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே சொல்லணும்னா பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான நேரமும் மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கான நேரமும் கொடுக்கும்.
முதல்ல 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்திக்கிறதுக்கான வழியை பார்த்துக்கிடுங்க. புரட்டாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து பொக்கிஷமான ஒரு நாட்கள் சொல்கிறேன். 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரம் சுதர்ஷனர் கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது உங்களுடைய உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரும். வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், 10ல் குரு வந்ததுலேருந்து 10 வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தேன், என்ன ஏதுன்னு சொல்லாமலேயே அந்த வேலையிலேருந்து என்னை எடுத்து போட்டாங்க, இந்த நேரத்தில் நெசத்துக்கு சொல்கிறேனுங்க வேலையே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சங்கடப்பட்டுட்டு இருக்கிற கன்னிராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வர மாதிரி உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும். சுய தொழிலை செஞ்சுக்கிறேனுங்க அல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, வளர்ச்சி இல்லைன்னாலும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஆனால் இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கனாலும் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும். வேலையில் மாற்றங்கள் வேணுங்க, வெளியூர் போகணுங்க, வெளிநாடு போகணும்னாலும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். இது 11ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் வரும் பொழுது இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும். மாற்று கருத்து இல்லை. சில பேருக்கு கொடுக்கல் வாங்கல் சரியாக இல்லைங்க, காசு பணம் கொடுத்து விட்டனுங்க, வாங்க முடியலைங்க, ஏன்டா கொடுத்தோம் எதுக்குடா கொடுத்தோன்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. என் வீட்டு பணத்தை அவனுக்கு கொடுத்துவிட்டு அவன் பின்னாடி நாயா பேயான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேனுங்க, இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சங்கடப்பட்டு இருக்கிற கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுப்போம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மட்டும் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கி விடுங்க இந்த பிரபஞ்சம். அதே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் பாதகமாக இருந்தால் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிவிடும். பொதுவாக நேர காலங்கள் தான் நம்மளுடைய தகுதியை, நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்குது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 30 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா 30 பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரியான பாடம் எடுக்கிறாங்க, ஒரே மாதிரியான நேரம் கொடுக்குறாங்க. இந்த 3/4 மணி நேரம் ஒரு பீரியடுனா 3/4 மணி நேரம் தானுங்க இல்லையா? ஒரு நாளைக்கு 8 பீரியடுனா 8 பீரியடு. 30 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லை. அதில் ஒத்த பிள்ளை மட்டும்தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்க, முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்க. அப்போது படிக்கணுன்ற எண்ணம் எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்க தான் செய்யுது, முன்னுக்கு வரணுன்ற எண்ணம் எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனால் உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது, உழைப்போட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் யார் எங்கிட்டு கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் சேர்த்திரும். நேர காலங்கள் ஒரு மனுஷனுக்கு சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு படி முன்னுக்கு வச்சா இந்த பிரபஞ்சம் 10 படி முன்னுக்கு தள்ளும். அதாவது போகிற தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு போகிற மாதிரி. போகிற தண்ணியில் நீச்சல் அடிக்கிறதுக்கும் வர்ற தண்ணியில் எதிர் நீச்சல் அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. இது உங்களுக்கான நேர காலங்கள். இந்த நேர காலங்களில் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கோங்க, வாழ்வாதாரத்தை அதிகரிச்சுக்கோங்க. ஏன்னா அருமையான நேர காலங்கள் இந்த நேர காலங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. புரட்டாசி மாதம் 25ஆம் தேதியிலிருந்து சரியாக 31ஆம் தேதி வரை சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் சூரிய பகவான் வருவார். சூரிய மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் அந்த நேரத்தில் ஏற்படுத்துவார். அந்த செவ்வாய் கன்னிராசிக்கு 2வது பாவகன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்கும். குடும்ப ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும், முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்கும். அதே மாதிரி பூமிகாரகன் அல்லவா செவ்வாய், பூமிகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால மண்ணு மனையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். ஆசையாக ஒரு இடம் வாங்கினேனுங்க, குருவி சேர்த்தது போல் சேர்த்தி ஒரு இடம் வாங்கினேனுங்க, அதில் ஏகப்பட்ட சிக்கலாகி போச்சு, என்னுடைய வம்சாவளி என்னுடைய பூர்வீக சொத்து அதில் ஒரு சிக்கல் இருக்குதுங்க. மண் மனை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கான நேரத்தை இந்த பிரபஞ்சம் புரட்டாசி மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் அற்புதமான தருணத்தை கொடுக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம விவசாயத்துக்கு மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அந்த வார்த்தை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் செய்கிறதுக்கான தருணம் இருக்கா இல்லையா நம்ம பார்த்துக்கிடணும். ஒரு மண்ணு மனம் வாங்குகிறோம்னா அதுக்கான நேர காலங்கள் இருக்கா, இல்லை மண்ணு மனையில் சிக்கல் ஆகி போச்சுன்னா அது எப்போ சரிப்படுத்தலாம், எந்த நேரத்தில் சரிப்படுத்தினா சரியாக இருக்கும்,
எங்க ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவு ஒன்று இருக்கும் இல்லையா? பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதுன்னா அதுக்கு தீர்வு ஏதாவது ஒரு மூலையில் இருக்குதானே செய்யுது. அது தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும். அதை மனசில் வச்சுக்கோங்க. அதுக்காகவே நான் என்ன செய்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் ஒரு வியாபார ரீதியாக தான் இன்றைக்கி எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் வியாபார ரீதியாக சும்மா ஜோசியம் பார்க்குறேனுங்க, நான் சொல்ல வரலைங்க, சரிங்களா? ஏதோ நானும் ஒரு 4 காசுக்கு தான் ஜாதகம் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நீங்கள் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் எந்தெந்த நேரத்தில் வரும்ட்டு துல்லியமாக ஒரு புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க. சாதக புத்தகம். இந்த ஜாதக புத்தகம் எல்லாம் இன்றைக்கி கம்ப்யூட்டர் காலமாகி போச்சு. பட்டன் தட்டனா பேப்பர் வந்துடுது. அந்த மாதிரி அது இல்லாமல் பாரம்பரிய முறையில் வேத காலங்களில் ஜோதிடர்கள் எப்படி பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி அருமையான முறையில் அற்புதமான முறையில் சாதகம் எழுதி கொடுக்குறேனுங்க. முழுமையான ஆயுள் கால பலன், முழுமையான தசாபுத்தி பலன். இந்த சாதகம் இருந்தால் உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, எந்த வயசில் நடக்குது, அதுக்கு என்ன மாதிரியான பலன், அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்ட்டு முழுமையாக இதில் இருக்கும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. 20 நாளில் உங்களுடைய தலையெழுத்து இதுதான் அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தில் எழுதி கொடுத்துருவேனுங்க. 116 பேப்பர் இருக்கும். ஒரு பேப்பரும் பார்த்தீங்கன்னா 90 GSM. ஒரு பேப்பர் 90 GSM, சரிங்களா? அந்த மாதிரி அற்புதமான முறையில் வேதகால முறையில் முழுமையான வாழ்க்கை பலன்கள், தசாபுத்தி பலன்கள் எழுதி கொடுத்துட்ருக்கிறேனுங்க. பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.